ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு எஸ்எஸ் பிரைமரி மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ளே போகலாம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனில் இன்றைக்கி யூனிட் ஃப்ராக்ஷனும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட் ஃப்ராக்ஷன். யூனிட் ஃப்ராக்ஷன் என்னென்னா ஃப்ராக்ஷன் வித் த நியூமிரேட்டர் ஆஸ் 1 ஆர் கால் யூனிட் ஃப்ராக்ஷன். அதாவது நியூமிரேட்டர்னா என்னது, மேலே இருக்கிற நம்பர், டினாமினேட்டர்னா கீழே இருக்கிற நம்பர், நடுவில் ஒரு பார் போடுவோம், அது வந்து ஃப்ராக்ஷன் பார்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நியூமிரேட்டர் வந்து 1ன்னு வந்தது அப்படின்னா யூனிட் ஃப்ராக்ஷன் சொல்கிறாங்க. ஃப்ராக்ஷன் வித் த நியூமிரேட்டர் ஹேஸ் 1 ஆர் கால் யூனிட் ஃப்ராக்ஷன். எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். ஸோ இதோட ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவோம், 1 அவுட் ஆஃப் 2. இதோட ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவோம், 1 அவுட் ஆஃப் 3. இதோட ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவோம், 1 அவுட் ஆஃப் 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நியூமிரேட்டரும் பார்த்தீங்கன்னா 1 1 1 தான் வந்திருக்கு. ஸோ த நியூமிரேட்டர் வந்து 1ன்னு சொல்லி வந்தது அப்படின்னா இது என்ன ஃப்ராக்ஷன்னா யூனிட் ஃப்ராக்ஷன். ஓகேவாம்மா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனும் சொல்லலாம், இல்லை மிக்ஸ்டு நம்பர்னும் சொல்லலாம். ஓகேவா? இந்த டைப் பேர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனும் சொல்லலாம், இல்லை மிக்ஸ்டு நம்பரும் சொல்லலாம். எ மிக்ஸ்டு நம்பர் இஸ் அ சம் ஆஃப் அ நேச்சுரல் நம்பர் அண்ட் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு நம்பர் அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பரும் இருக்கும், அதில் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் இருக்கும். நேச்சுரல் நம்பர் தான் என்னது, நேச்சுரல் நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம், ஏதாவது ஒன்று கவுண்ட் பண்ணணும்னா 1 2 3 அப்படி தான் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மேலே இருக்கிற நம்பர் சின்னதாக இருக்கும், அதாவது நியூமிரேட்டர் வந்து ஸ்மாலராக இருக்கும் வென் கம்பேர்ட் டு டினாமினேட்டர். அதுதான் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இதோட சம்மு தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இது வந்து 4 பார்ட்ஸ் இருக்குது, 4 பார்ட்ஸுமே ஷேடாக இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது, ஸோ 1 ஹோல். அதே மாதிரி இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, 4 பார்ட்ஸ் இருக்குது, 4 பார்ட்ஸுமே ஷேடாக இருக்குது. ஸோ 4 அவுட் ஆஃப் 4 நம்ம எப்படி எழுதுவோம், 1 ஹோல். இங்கே அதே பாருங்கள், ஒரு சர்க்கிள் இருக்குது, 4 பார்ட்ஸ் இருக்குது, இதில் 1 பார்ட் வந்து ஷேடாக இருக்குது. ஸோ 1 அமாங் 4 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இது டோட்டலாக எப்படி எழுதுவோம் அப்படின்னா இது 1 ஹோல், இது 1 ஹோல். ஸோ 1 + 1 2, அடுத்தது ப்ளஸ் 1/4. ஸோ இது வந்து 1/4ன்னு எழுதுவோம். ஸோ இது எப்படி எழுதணும்னா 2 1/4. இதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஏன்னா இந்த 2 வந்து என்னது, நேச்சுரல் நம்பர். இந்த 1/4 என்னது, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா நியூமிரேட்டர் வந்து ஸ்மாலராக இருக்கும் வென் கம்பேர்ட் டு டினாமினேட்டர். டினாமினேட்டர் வந்து இங்கே 4, இங்கே வந்து நியூமிரேட்டர் 1, ஸோ சின்னதாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இது வந்து நேச்சுரல் நம்பர். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்ந்து வர நம்பர் பேர் என்னதுன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இல்லைனா மிக்ஸ்டு நம்பர்னு சொல்லலாம். எ மிக்ஸ்டு நம்பர் இஸ் அ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அண்ட் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.